babies, welcome to our beauty world. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு செமி கிளாம் பிரைடல் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். சோ ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். இந்த மேக்கப் லுக் கிரியேட் பண்றது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். சோ இது நீங்க ஈஸியா யாராலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், நான் எப்போவுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் ப்ராடக்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து இதுவரையும் சோம்பேறித்தனப்பட்டுட்டு நான் மென்ஷன் பண்ணதே கிடையாது. ஸோ ஐ ஆம் ரியலி சாரி. யார் யார் கமெண்ட் பண்ணி கேட்டிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாரி. நான் இனிமே வரப்போகிற வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ராடக்ட் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெட் அண்ட் வைல்டோட ப்ரைமர் வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இதை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு செமி பிரைடல் லுக்னால இதுக்கு வந்து பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எந்த ஒரு இதுலேயும் களையக்கூடாது. ஸோ அதனால வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆக விடுங்க ஃபேஸில். அப்போ தான் வந்து உங்கள் ஃபேஸுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் கிடைக்கும். நீங்கள் உங்கள் ஃபேஸில் எதையுமே செட்டில் ஆக விடாமல் நீங்கள் மேலே மேலே ப்ராடக்ட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப லேயரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப் விடுங்க, ஃபேஸில் வந்து நல்லா செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வாட்டர் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமருக்கு லாக்மேயோட அப்சல்யூட் ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பிங்க் டிண்ட் இருக்கும். நீங்கள் நார்மலாக மேக்கப் போடுற பர்சன் இல்லாட்டினா கூட நீங்கள் இந்த ப்ரைமரை லைட்டாக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு பிங்க் டிண்டோட ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ இப்போ ப்ரைமர் எடுத்து என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே ப்ரைமரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி மசாஜ்லாம் பண்ணிடக்கூடாது. அதை வந்து உங்கள் ஃபேஸில் உங்களுக்கு எங்கெங்கே ஓப்பன் போர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி தரும். ஸோ அப்போ தான் ஃபவுண்டேஷன் போடும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளாலஸாக இருக்கும். சில பேருக்கு ஃபேஸில் வந்து ஓப்பன் போர்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து ஃபவுண்டேஷன் போட்டால் ரொம்ப அவங்களுக்கு ஆக்வர்டாக தெரியும். அப்படி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் போடும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான கிளியரான பேஸ் கிடைக்கும். ஸோ இதை ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறது NYBயோட ஒரு ஆரஞ்சு கரெக்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ நான் அங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம எதுக்காக ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்க ஏரியாவில் ஃபுல்லாக ஆஷியாக மாறிடும். உங்கள் க்ரே டோனில் வந்து உங்கள் ஃபவுண்டேஷனே சேஞ்ச் ஆயிரும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். எனக்குமே மேக்கப் பற்றி ஒரு நாலேஜ் வர்றதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரைட்டாக ஃபவுண்டேஷன் எடுத்து போட்டுருவேன், நம்ம பிக்மெண்டேஷன்லாம் கவர் பண்ணாமல். ஸோ எனக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஆஷியாக ஆயிரும். ஃபேஸ் ஃபுல்லாக என்னமோ க்ரே கலரில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நல்லாவே இருக்காது. அப்பட்டமாக தெரியும் நீங்கள் இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கீங்கன்னு. ஸோ நீங்கள் பிக்மெண்டேஷன்லாம் கவர் பண்ணிட்டு போட்டால் தான் வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஆரஞ்சு கரெக்டரை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணுன்ற தேவையே கிடையாது. உங்களுக்கு எங்கெங்கே மார்க் இல்லை பிக்மெண்டேஷன் இருக்கோ நீங்கள் அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு என்னோடய வாயை சுற்றி லைட்டாக வந்து அந்த சின் ஏரியாவில் லைட்டாக பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ சைடில் வந்து ஒரு மார்க் வேறு இருக்கும். அது வந்து வீரத்தழும்பு ஒரு சண்டையில் வாங்கிட்டு வந்தது. உங்களுக்கு பிக்மெண்டேஷனே இல்லைன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து டஸ்கி ஸ்கின்னில் உள்ள பீப்புள் வந்து கண்டிப்பாக பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அண்டர் ஐஸையும் நல்லா கவர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து லைட்டாக எனக்கு அண்டர் ஐயில் டார்க்னஸ் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்து ப்ராடக்ட் அப்படியே அப்ளை பண்ணாமல் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம வச்சுருக்க அப்ளை பண்ணுற ப்ரஷ்ஷை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தனியாக இதுக்குன்னு வந்து உங்களுக்கு ப்ரஷ் தேவைப்படாது. ஸோ அவ்வளோதான், அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஐப்ரோஸ்க்கு போயிடலாம். ஐப்ரோஸ்க்கு நான் வெட் அண்ட் வைல்டோட ஒரு ஐப்ரோ பொமேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 2 கலர் மிக்ஸ் பண்ணி தான் வந்து என்னோடய ஷேடுக்கு நான் கொண்டு வரேன். உங்கள் ஐப்ரோஸ் வந்து எந்த ஷேடு இருக்கோ நீங்கள் அந்த ஷேடுக்கு வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது டார்க் ப்ரௌன் ஹேர் இருக்குன்னா நீங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஆர்டிஃபிஷியலாக உங்கள் ஐப்ரோஸ் மட்டும் ரொம்ப என்னமோ பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் ஐப்ரோஸ் வந்து என்ன ஷேடோ அந்த ஷேடுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் அவுட்டரில் ஃபில் பண்ணிக்கிறேன். அவுட்டரில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னரில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து வெட் அண்ட் வைல்டோட ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஆரஞ்சு கரெக்டரை வந்து கன்சீல் பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து கன்சீலர் மறந்துட்டேன், எங்கே வச்சேனே தெரியலை. ஸோ அதனால வந்து இது வந்து என்னோட ரொம்ப லைட்டான ஷேடு. நான் ஆல்ரெடி என்னோட ஃபவுண்டேஷன் ஸ்டோரி நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் வெட் அண்ட் வைல்டில் வந்து நான் ஒரு லைட்டரான ஷேட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த ஷேடை வச்சு என் ஃபேஸை வந்து நல்லா கன்சீல் பண்ணிக்கிறேன்.
இதுக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த ஆரஞ்சு வந்து நம்மளுக்கு அவ்வளோ வெளியே தெரியாது. ஸோ அந்த ஆரஞ்சை வந்து காம் டவுன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த இது யூஸ் பண்ணுறோம். ஓரளவுக்கு லைட்டராக உள்ள ஷேட் வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நல்லா அப்ளை பண்ணி நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் பிளெண்டிங் இஸ் த கீவேர்ட் ஃபார் மேக்கப். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப நேச்சுரலாக தெரியும். ஸோ நீங்கள் கேட்கலாம், மேக்கப்பே வந்து ஆர்டிஃபிஷியலான ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆர்டிஃபிஷியலை வந்து எவ்வளோ நேச்சுரலாக கொண்டு போகிறோமோ அதுதான் அங்கே மேட்ரு, அதுதான் வந்து ஆர்ட்டும் கூட. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணமோ அங்கே அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அண்டர்லைஸ்லையும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு நான் எப்பவும் போல் மெபிலினோட ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து என் ஃபேஸில் ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுத்தோடனே வந்து ஃபுல் ஃபேஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண தேவை கிடையாது. பிகாஸ் வந்து ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் தேவை, எவ்வளோ ஃபவுண்டேஷன் வேணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பண்ணிவிட்டு, இல்லைனா நீங்கள் மொத்தமாக பண்ணிங்கன்னா மொத்தமாக அப்படியே என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா எக்ஸஸாக நீங்கள் ப்ராடக்ட் போடுறதா கூட அப்படியே பூத மாதிரி இருக்கும். இப்போ ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் போட்டிங்கன்னா மேட்ச் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மேட்சும். நான் இங்கே பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரஷ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் மேக்கப்பை. மேக்கப்பில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எந்த ஸ்டெப்பை நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம், இல்லை எந்த டூல்ஸ் வந்து வச்சு வேணாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எது வேணாலும் ஸ்பாஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லாக்மியோட ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் லூஸ் பவுடராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட ஒரு பொருளுமே இருக்காது, நான் எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸையும் பாதி உடச்சி தான் வச்சுருப்பேன். ஸோ ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி ஆகுதா இல்லை என்னன்னே தெரியல. ஸோ அதை நான் கீழே போட்டு உடஞ்சி அது வந்து காம்பேக்டாக இருந்தது லூஸ் பவுடராகவே ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் என் அண்டர் ஐஸை நல்லா பேக் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து வந்து நம்ம ஐ மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி என்னோட அண்டர் ஐஸை நான் பேக் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எதனாலனா, நீங்கள் ஐ மேக்கப் பண்ணும்போது ஏதாச்சும் ஃபாலோ அவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த பவுடர்லேயே வந்து நம்மளுக்கு விழுந்துடும். நம்ம அதை அப்புறமா டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே ஐ மேக்கப் முடிச்சுட்டு பேஸ்க்கு வரலாம். இப்போ வந்து ஐ மேக்கப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சாஃப்டான பிங்க் ஷேட் எடுத்து நான் டிரான்சிஷனில் ஃபுல் லிட்ஸ்லையுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் கலர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய எடுத்து அப்ளை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வேணுன்றப்போ பில் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக போட்டால் தான் பிரச்சனை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்த பிங்கோட இன்னும் கொஞ்சம் டார்க் பிங்காக எடுத்து என்னோடய க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஐஸ்க்கு வந்து ஒரு டெஃபனிஷன் கொடுக்கும். அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவுட்டர் கார்னர்லேயும் நான் கலரை டெபாசிட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளிட்டர் பிங்க் கலர் ஷேட் எடுத்து என்னோடய லிட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதோட கூட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து இது செமி பிரைடல் மேக்கப் லுக்குனால நான் லைட்டாக வந்து கிளிட்டர் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஷேடும் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நான் ஒரு லைட் ஆரஞ்சு ஷேட் எடுத்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வெட் அண்ட் வைல்டோட ஒரு பிங்க் கிளிட்டர், இது வந்து சிங்கிள் ஐஷேடோ தான். ஸோ இதை எடுத்து என் லிட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக இந்த கிளிட்டர் வந்து லைட்டாக சங்கியாக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து NYBயோட ஒரு ஒயிட் கலர் ஐ பென்சில் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் இங்கே காஜல் எதுவும் அப்ளை பண்ணல, அந்த காஜலுக்கு பதிலாக வந்து நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு காஜல் வேணும்னா நீங்கள் பிளாக் கலர் காஜல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழேயும் நம்ம லைட்டாக மேலே உள்ள பிங்க் ஷேட் எடுத்து நம்ம கீழேயும் பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஐ மேக்கப்பே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம ஐ மேக்கப்கே ஒரு டெஃபனிஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் இது பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அப்படியே பிளண்ட்டாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நல்லாவே இருக்காது. ஸோ அவ்வளோதான், நம்ம ஐ மேக்கப் முடிஞ்சு. நான் வந்து ஃபால்ஸ் லேஷஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் நான் பிகினர்னால வந்து எனக்கு எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கேன். ஸோ நான் நல்லா கற்றுக்கிறதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸஸாக உள்ள பவுடரெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஷேடையுமே எடுத்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி என்னோட லோவர் வாட்டர் லைனில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக ஏதாச்சும் ப்ராடக்ட் அந்த ப்ரஷில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்ஸஸாக ஏதாச்சும் இருக்கும், நீங்கள் லைட்டாக டஸ்ட் ஆஃப் அதை அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ரொம்ப சங்கியாக இருக்க மாதிரி இருக்காது. ஸோ நல்லாவும் டிஃபைனாக தெரியும். ஸோ நல்லா அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஃபேஸஸோட மஸ்காரா எடுத்து நான் லோவர் லேஷில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம அப்பரில் வந்து ஃபால்ஸ் லேஷஸ் வச்சுருக்கனால அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வேணும்னா வந்து ரெண்டையும் மர்ஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து எனக்கு அந்த ஒயிட் வந்து இன்டென்சிஃபையாக இல்லாதனால லைட்டாக நான் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். எது தேவையோ அதுவே தர்மம்ன்ற மாதிரி உங்களுக்கு மேக்கப்பில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுவே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேக்கப்பில் உள்ள ஒரு அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிப்ஸுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஃபேஸஸோட ஒரு க்ரையான் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து வந்து என்னோட அவுட்டர் கார்னரில் வந்து ஒரு லிப் லைனர் இல்லாத காரணத்தினால் நான் வந்து அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் தனியாக லிப் லைனர் சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னரில் வந்து நான் வேறு கலர் தான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதனால வந்து எனக்கு இது லிப் லைனராக வந்து ஆக்ட் பண்ணும். இந்த ஷேடு வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து ஒரு நியூட் கலர்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஷேடுன்னு சொல்லுவேன். ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஒரு சுகரோட ஒரு லிக்யூட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மினி லிப்ஸ்டிக் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, சாம்பிள் ப்ராடக்ட் மாதிரி. ஸோ இதோட ஷேடு வந்து எனக்கு சத்தியமாக தெரியாது என்ன ஷேடுன்னு. ஸோ இதை வந்து என் லிப்ஸில் வந்து இன்னரில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு லிக்யூட் லிப்ஸ்டிக்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் லிப்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட ஃபார்முலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. லிப்ஸில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் நீங்கள் ப்ராடக்டை வேகமாக அப்ளை பண்ணிடணும், டக்குன்னு வந்து காஞ்சிருது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிக்மெண்டேஷன் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கான்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, என்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே உடஞ்சி தான் இருக்கும். ஸோ இதுவும் சுக்காக போயிருச்சு. ஸோ இதை வந்து நான் என்னோடய ப்ரஷில் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து என் ஃபேஸில் வந்து கான்டோராக அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து ரொம்ப லைட்டர் ஷேடாக தான் இருந்துச்சு, கான்டோர் பண்ண மாதிரியே தெரியலை. ஸோ இந்த ப்ரஷ் செட்டோட ரிவ்யூ ஹால் எல்லாமே கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கான்டோர் எதுக்கு பண்ணுறோன்னா, உங்கள் ஃபேஸ் வந்து ஃபவுண்டேஷன் போட்டோன்னே முழு உருண்டை மாதிரி ஆயிரும், சரியா? அதனால வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு டெஃபனிஷன் கொடுக்கணும், ஒரு டெப்த் கொடுக்கணும். நம்மளுக்கு எங்கே ஒரு ஃபேஸ் கட்டான மாதிரி தெரியணும். ஐ மீன் அந்த கட்டு கிடையாது. இது எப்படின்னா உங்கள் ஃபேஸை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டர் எடுத்துருக்கிறேன். இது வந்து எப்பவும் போல் வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து என் ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் எனக்கு ஹைலைட் பண்ணணுன்னு தோணுதோ நான் அங்கே மட்டும்தான் பண்ணுவேன். ஸோ லைட்டாக சீக்ஸ் கிட்ட, பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ், கியூபிட்ஸ் போ, அந்த இடத்துல மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். இதை வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோன்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுன்னு தோணுதோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹைலைட்டர் வந்து உங்கள் ஃபேஸ்லேயே ஒரு சப்டிலான க்ளோ கொடுக்கும். ஸோ அது வந்து உங்கள் ஃபேஸையே என்ன க்ளோவிங் ஸ்கின் மாதிரி இருக்கும். நீங்கள் மேக்கப் போட்டிருந்தாலும் உங்கள் ஸ்கின்னே க்ளோ ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷன் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறது. இந்த ஹைலைட்டர் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஹைலைட்டர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ்ஷுக்கு ஒரு பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன். நான் என்னோட ஐஷேடோ பேலட்லேயே லைட்டாக அந்த பிங்க் ஷேடை டிப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டாக நான் எக்ஸஸை தட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ளஷ் போட்டுக்கிறேன். எனக்கு எப்போவுமே ப்ளஷ் அப்ளை பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப பயமான விஷயம். ஏன்னா வந்து எனக்கு காமெடியாக ஆயிருமோன்ற ஒரு நினப்பு. ஸோ இந்த டைம் வந்து நான் தைரியமாக ப்ளஷ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருக்கான்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் இருக்குது. லைட்டாக நீங்கள் நோஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து அப்போ தான் ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் வந்து ஃப்ளஷியாக தெரியும். உங்கள் நோஸ்லையும் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க ஐஸ், நம்ம மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஏதாச்சும் ப்ரைடலாக இருக்கீங்க, ரொம்ப சிம்பிளாக சப்டிலாக மேக்கப் பண்ணணும் அப்படின்னா இந்த லுக் வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான வே. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ.